நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என்ன கண்பான ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் மனதிறங்குவாராக. ஐயா, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையால் நம்முடைய கூடுகையிலும் சரி, நம்முடைய பிரார்த்தனை வேளை ஜெப வேளைக்கும் வருகிற ஜெப குறிப்புகள் அநேகமாக இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, எங்கள் பெற்றோர்கள் எங்களை புரிந்து கொள்வதில்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானமே இல்லை. எங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்குமா, எங்களுக்கும் என்றைக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி அநேகர் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்துக்கும் சமாதானம் வேணும் தானே? ஆமாதையா, என் ஆண்டவருடைய வேதமாய் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம் இயேசு என்று. நமக்கு சமாதானத்தை தரும்படி சாபங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை தர, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவரே நமக்கு சமாதானத்தை தருகிறவர். ஒரு நிரந்தர சமாதானம். இன்றைக்கு சமாதானம் என்று நம்ம போய் குடித்தா சந்தோஷமாயிடலாம், தேட்டரில் உட்கார்ந்தா சந்தோஷமாயிடலாம், இன்னும் வேறு ஏதாவது பாவங்களை, இச்சைகளை செய்தால் சந்தோஷமாகலாம் நினைக்கிறோம். ஆனால் அது சந்தோஷம் இல்லையே, நிரந்தர சந்தோஷமா? நேற்றைய தினத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். தன்னுடைய தந்தை குடிக்கிறார் என்று ஒரு சிறு பிள்ளை தங்களுடைய குல தெய்வத்துக்கு வேண்டுதலுக்காக நடந்து போகிறான். அநேக தூரம், கொஞ்சம் தூரம் இல்லை, சின்ன பையனாக இருக்கியே, நீ ஏன்ப்பா அப்படி வந்தேன்னு கேட்க போது அந்த பையன் சொல்லியிருக்கிறார், எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் வீட்டில் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்காக இங்கே வந்தால் சமாதானமாக எங்கள் வீட்டு குடும்பம் நல்லா இருக்குமான்னு வந்திருக்கேன்னார். சின்ன பிள்ளைங்க இருதயத்தில் கூட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பலித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அந்த காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த குடிச்சிட்டு பேசுகிறது இல்லை, சும்மா ஒன்றுமில்லாத காரியத்துக்கு வீட்டில் சண்டை ஓடுறதுனால இந்த சின்ன பிள்ளைங்க இருதயம் கூட காயப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஐயா, என்னால் உங்களோடு பேசட்டும், தெய்வன் உங்களோடு இரக்கம் பாராட்டும்படியே கண்களை மூடுங்களேன். இன்றைக்கு நான் சொல்லுவேன், என் சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பது அவர்கள் மேல் விழுந்த கடமை. ஆமாதனையா, இன்னும் உங்களுக்கு மாத்திரம், உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அவரை சரியாக தெரிஞ்சுக்கிடலை. நான் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு உங்கள் சொந்தங்களில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டைய பேரை சொல்லி ஜெபிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சும்மா பேரை சொல்லுங்கள். உங்கள் சொந்தத்தில் யார் வீட்டில் பிரச்சனை இருக்குதா, அவங்க வீட்டு பேரை சொல்லுங்கள். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதா, அவங்க பேரை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பிரச்சனை இருக்குதா, அவங்க பேரை சொல்லுங்கள். சொல்லி, இயேசுவே இன்றைக்கி தயவு செய்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுத்துடணும்னு சொல்லி தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அவரை காக்க வைக்க வேண்டாம். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவை, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். தேவனே, இந்த நல்ல நாளில் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா தேவனே, சமாதானத்தை தரும். என்னுடைய சமாதானத்தை தரேன் என்று சொன்னீரே, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொல்கிறீர். தேவனே, இது குடும்பங்களை பாரும். பொருளாதாரத்தினால் சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்தை பாரும். எப்படி கடன்களை அடைப்பேன் என்று சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்தை பாரும். வியாதியினால் சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்தை பாரும். பிரச்சனையினால் சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்தை பாரும். பொல்லாத மனுஷனுடைய தந்திரத்தினால் பிரிந்திருக்கிற குடும்பத்தை பாரும். தேவனே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் கீழ்ப்படியாததினால் சமாதானம் இல்லாத இருக்கிற குடும்பத்தை தயவாய் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு உணர்வை தாரும், கீழ்ப்படிதல் இருதயத்தை தாரும், குடியிலிருந்து விடுதலை பெற அவருக்கு ஒரு பலன் தாரும். ஆண்டவரே, கணவன் மனைவிகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ தேவனே நீர் அருள் புரியும். பலத்த கரத்துக்குள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வைக்கிறேனப்பா. தயவாய் நீர்
நன்மையால் நிறைத்து, ஆசீர்வாதத்தால் நிறைத்து தேவனே இன்றைக்கு ஒரு பூரண சமாதானம் உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படட்டும். மறுபடியுமாய் ஒரு ஜெப குறிப்பு. கொள்ளை நோய்களுக்காக பிரச்சனை, போராட்டம் என்று இன்றைக்கு நாட்டுக்கு நாடு பிரச்சனை தான், ஊருக்கு ஊர் பிரச்சனை தான். கொள்ளை நோய் வேண்டாம். ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல மழையை தந்த தெய்வம் கொள்ளை நோய் இல்லாது இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ளங்கள் பரலோக பிதாவே, விதவிதமான கொள்ளை நோய்களுக்கும் மற்ற மனுடைய தந்திரங்களுக்கும் தேவனே இந்த குடும்பங்களை மறைத்தருளும். எங்கள் சிறு பிள்ளைகளை மறைத்தருளும். வேண்டாம், சிறு பிள்ளைகளுக்கு வேண்டாம், பெரியவர்களுக்கு வேண்டாம், வாலிபர்களுக்கு வேண்டாம் அந்த கொள்ளை நோயின் தாக்கங்கள். தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். உடைய பலத்த கருத்துக்குள்ள கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் வைக்கிறேன். ஒவ்வொருவரையும் இப்படி திரு கரத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளும். சேதப்படாதிருக்கட்டும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இந்த நாளில் என்னை நிறுத்தின நிஜமானமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசும்படி தந்த பாக்கியத்துக்காய் அவரை மறுபடியுமாய் துதிக்கிறேன், சோதருகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படித்தானே? இரக்கமுள்ளவர் தானா? இரக்கமுள்ள தெய்வம். அந்த இரக்கமுள்ள தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு உபமையாய் அவருடைய வாயை திறந்து சொல்லியிருக்கிறார். என்னோடு திருப்பி விடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர் ஒரு மனுஷன் கேட்குறார், ஆண்டவரே பரலோகராஜ்யம் எப்படி இருக்கும்? பரலோகராஜ்யத்தில் அங்கே என்ன இருக்கும்னு சொல்லி கேட்கப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறார், ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். ஒரு ராஜா விருந்து வைக்கிறார், ஒரு பெரிய மனிதர் விருந்து வைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. யாரு அழைப்பு கொடுப்பார்கள்? தனக்கு தெரிந்தவர்கள், தன்னுடைய சொந்தம் பெரிய அதிகாரிகள், அப்படித்தானே அவரோடு வேலை செய்கிறவர்கள். அப்படி அந்த அவருக்கு தெரிஞ்ச ஆளாக பார்த்து கூப்பிடுகிறார். எங்கள் வீட்டில் கல்யாணம், வந்துருங்க. எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் புது வீடு வச்சுருக்கிறோம், வந்துருங்க. என் பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்கு, வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படித்தானே மனிதர்கள் கூப்பிடுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். ஒரு விருந்து ரெடியாக இருக்கு, சாப்பிட வாங்க. எல்லாம் ஆயத்தமாயிற்று. முதல்ல பத்திரிக்கை கொடுத்தாச்சு. நம்முடைய பாசையில் சொல்ல போகிறோம், முதல்ல அறிவிப்பு கொடுத்தாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு. ஐயா எங்கள் வீட்டில் இன்ன கிழமை இன்ன நாளுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், முதலாம் அழைப்பு அல்ல இது. அழைப்பு கொடுத்து பின்பு போய் சொல்கிறார்கள். அழைக்கப்பட்ட வீட்டில் போய் எந்தெந்த வீட்டில் பத்திரிக்கை கொடுத்தோமோ, எங்கெங்கே நம்ம சொல்லியிருக்கோமோ அவங்க போய் சொல்லுவாங்க, சாப்பிட வந்துடுங்கன்னு சொல்லி. அதே போல் அழைப்புக்கப்பட்ட இடத்தில் போய் சொல்கிறார்கள். எங்கே அழைப்பு கொடுத்தோமோ அங்கே போய் கதவை தட்டி சொல்லுதார், எல்லாம் ஆயத்தமாயிற்று, நீங்கள் வாங்க அப்படின்னு. என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த ஆயத்தத்தை நான் பரலோக தெய்வம் இயேசு மகாராஜன் இந்த நாள் வரை செய்கிற 2ஆம் வருகைக்கான ஆயத்தமாய் எண்ணுகிறேன். இந்த ஆயத்தம் 2ஆம் வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாயிற்று, நீ வந்துவிடு என்று கூப்பிடுறது போல நான் நினைக்கிறேன். யுத்தங்கள் வரும் என்று சொன்னார், யுத்தங்கள் வருகிறது. கொள்ளை நோய் வரும் என்று சொன்னார், விதவிதமான கொள்ளை நோய் வருகிறது. கடல் முழக்கமாக இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு டிசம்பர் அந்த
டிசம்பர் 4 ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு தான் மீனவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வானத்திலே அடையாளங்களை காட்ட வேண்டும் என்று சொன்னார். மேக வெடிப்பு என்று சொல்லி இன்றைக்கு அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள், பிரிவினை உண்டு. தாய்க்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் குடும்பம் பிரிந்திருக்கும், சமாதானம் இராது என்று சொன்னார். அத்தனையும் நடக்கிறது. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை காரியமும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகம் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டது. பரிசுத்தமாய் தேவனுக்கு சாட்சியாய் அவருடைய கட்டளையை, கற்பனையை கை கொண்டவனுக்கு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாகிவிட்டது. அந்த பரலோக பாக்கியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய், சொந்த இரட்சகராய் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை அறிந்தவர்களிடத்தில் தான் தட்டுகிறார். ஆயத்தமாயிட்டுப்பா, இன்னும் நீ உனக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு இருக்கியே. என்ன நடக்குது தேசத்தில்? ஜனத்துக்கு விரோதமாக ஜலம் எழும்புது, ராஜ்யம் எழும்புது, பஞ்சம் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, ஒரு புறம் தண்ணீர் இல்லாமல் அழிகிறது, ஒரு புறம் தண்ணீரினால் அழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் பரலோக தேவன் சொன்ன அத்தனை காரியத்தை நீ கண்டுகிட்டு இருக்கிற. ஆனால் இன்னும் நீ ஆயத்தப்படலையே. இன்றைக்கு நூதனமாய் பொல்லாத பிசாசானவன் கொண்டு வந்து உன்னை இன்னும் அந்த விருந்துக்கு வராதபடி உன்னை இருத்திக் கொள்கிறானே. எங்கே போய் கொண்டிருக்கிறது? என் தேசத்தை பாருங்களையா அம்மா, திக்கி திடுக்கிடக்கூடிய காரியம் தேசத்திலே நடக்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், தகப்பன் மகளை கெடுக்கிறான், மகள் தகப்பனை, தாயை கொலை செய்கிறாள். ஐயா, வினோதமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதே. உங்கள் கண் முன்னால் வரவில்லையா? பண ஆசையினால் பெற்ற மகனை, பெற்ற மகளை, தன்னுடைய கணவனை, மனைவியை, அவர்களுடைய சொந்தங்களை கொன்றது என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா? பணம் பணம் என்று பணத்தாசை பிடித்து எதையும் செய்ய தயங்காமல் இருக்கிற கூட்டங்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையோ? என் தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நீங்கள் இதை உணர்வில்லாமல் இன்னும் என்னுடைய பாரம்பரியம், இன்னும் நான் அப்படி பழைய மாதிரி இருப்பேன், அந்த 10 நிமிஷம் ஜெபம் போதும், 5 நிமிஷம் வேத வாசிப்பு போதும், நான் ஏன் ஊழியம் பண்ணணும், நான் ஏன் மற்றவனுக்கு சொல்லணும்? ஐயா, நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் பரலோகம் வந்து விடுங்கள். நல்லது, வந்துடுவீங்க தானே? நான் நம்புகிறேன், நீங்கள் பரலோகம் வந்துடுவீங்க. ஆனால் உங்களோடு வேலை பார்ப்பாரே, உங்களை ஆசையாய் முறை சொல்லி கூப்பிடுதாரே. அம்மா, உங்களை முறை சொல்லி கூப்பிடுதாங்களே ஆசையா. அப்படி இல்லைன்னா சிஸ்டர்னு சொல்லி உங்களை எவ்வளோ மதிப்பாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஐயான்னு சொல்லி, முதலாளின்னு சொல்லி உங்களை எவ்வளோ மதிப்பாக வச்சுருக்காங்க. அவங்க ஒருவேளை பாதாளத்துக்கு போயிட்டா, நீங்கள் மேலே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே யோசித்து பாருங்கள். வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம். மேலே இருக்கும் பொழுது கீழே ஒரு கூக்குரல் கேட்கும். என் பெயரை நான் சொல்லுகிறேன், தினகரன், எனக்கு நீ ஒரு நாள் சொன்னியாப்பா, நீ எத்தனை நாள் என் கூட பேசின, நீ எவ்வளோ ஒன்று நான் எவ்வளோ காரியங்களை ஷேர் பண்ணேன், என்னுடைய ஃபேமிலி மேட்டரை ஷேர் பண்ணேன், எல்லாத்தையும் உன்ட்ட சொன்னேன். நீ எனக்கு ஒரு நாள் சொன்னியா, இந்த பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு, நீ நல்லா வாழ்ந்தா தான் பரலோகத்துக்கு வருவ, மனம் போல் வாழ்ந்தா நரகத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்லுவாங்க என்று சொன்னியான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு வேளை நம்ம யேசுவே, நீங்கள் என்னை 50 வயசு வரைக்கும் வச்சுருந்தீங்க, 40 வயசு வரைக்கும் வச்சுருந்தீங்க, 80 வயசு வரைக்கும் வச்சுருந்தீங்க, நான் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்தேன், அப்படி கட்டளை கற்பனையை கை கொண்டேன், இப்போ பரலோகத்துக்கு வந்துட்டேன், நமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களோ? உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுமோ? உங்களுக்கு தேவன் தந்த வசதியை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாய் வாழ்ந்து எதுவுமே செய்யாமல் மறித்த பின்பு நான் வந்துட்டேன்ப்பா, மலட்டு மரமே என்று சொல்வார். கனி இருக்கிறதா? இவ்வளவு நாட்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுண்டா? ஏதாவது ஒரு வழி? எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க. அதில் ஒரு வழிதான் இது. இன்னும் அநேகம் 1000 வழிகள் இருக்கிறது.
எதையாவது ஒன்றை நீங்கள் செய்யதுண்டா? ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்கள், பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன தெய்வம் அங்கே ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்களேன், அந்த அழைக்கப்பட்டவங்களை போய் கூப்பிடும் போது அங்க முதல் ஆள் சொல்லுதாரு, ஐயோ நானும் என்ன செஞ்சுட்டேன், ஒரு வயலை வாங்கிட்டேன் ஐயா. திடீர்னு எனக்கு நல்ல வசதி வந்துட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், சர்ச்சுக்கு அடிக்கடி போனேன், இப்போ எனக்கு வசதி வந்துட்டு, நான் எப்படி போக முடியும், எனக்கு டைம் இல்லை. சொல்றியா சகோதரனே, உன்னை உயர்த்தினவர் தான் தேடுகிறார். அங்கே உன்னை உருவாக்கி உன்னை பாதுகாத்து உன்னை ஒருவரும் மதிக்காத போது, உன் சொந்தம் உன்னை அவமானப்படுத்தின பொழுது, உன் சொந்தம் உன்னை ஒரு பொருட்டாய் எண்ணாத பொழுது, உன் உறவினர்கள் ஒருவரும் உன்னை ஏற்று பார்க்காத பொழுது, உனக்காய் பரிந்து பேசி உனக்காய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் தான் அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்தின தேவன் தான் காத்து கொண்டிருக்கிறார். நீ எப்பொழுது வருவாய் என்று. உயர்த்து வரைக்கும் எல்லோருக்கும் நேரம் இருக்கும், ஆசிரியருக்கும் ஜபம் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் வந்த பின்பு தேவன் இல்லாமல் போய் விடுகிறார். அவன் சொல்லுதான் பாருங்களேன், அப்படித்தானே. ஒன்றுமில்லாதவனுக்கு தேவன் ஒரு வயலை கொடுத்து விட்டார். வயல் வாங்கலுக்கு வசதி வந்துட்டு வயல் வாங்கியாச்சு. வயல் வாங்கினதுக்கப்புறம் அண்ணனை ஜோமனுக்கு ஆளை காணும். கல்யாணம் ஆக வரைக்கும் அக்கா தீவிரமாக இருப்பாவே, அப்படித்தானே. கர்த்தாவே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மகனை தாரும், மருமகளை தாரும். அதுக்கப்புறம் இந்த ஜெபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னால் உங்களோடு பேசுவாராக. வசதி வந்ததும் தேவனை மறந்து விட்டீர்களோ? உங்களை வசதியாக்கினவர் தான் தேடுகிறார். உங்களை பாதுகாத்தவன் தான், பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம் தான் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. நீ வா, விருந்துக்கு வந்துரு, நீ வந்துரு. இந்த உலகத்தின் பாவ அசுத்தங்களுக்கு நீ போய்விடாதே, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நீ போய்விடாதே, இந்த உலகத்தின்படி நீ சாய்ந்து போகாதே என்று அழைக்கிறார். ஒரு வீடு இப்படி சொல்லியாச்சு, மொத்தம் 3 வீடே சொல்லுது. என்ன இன்னொரு வீடு சொல்லுதாங்க பாருங்களேன். அதன் 19 வசனம், நான் இப்போ திடீர்னு ஒரு வண்டி வாங்கிட்டேன், அங்கே ஏறு மாடுன்னு போட்டிருக்கு, அப்படித்தானே. முதல்ல தீவிரமாக ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே ஒரு நல்ல வீடு தந்ததுக்கப்புறம் நல்ல கார் வாங்கணும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாகி போகணும். கார் வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்க காரணமாக இருந்த தெய்வம் தேவைப்பட மாட்டேங்கிறார். வழியெல்லாம் உன்னை பாதுகாக்கணுமே. அம்மா ஐயா, நீங்கள் வசதி ஆகிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, பெரிய வாகனங்கள் வாங்கிட்டீங்க, சொந்தமாக்கிட்டீங்க, நல்லது ஐயா, நல்லதம்மா. நீ போகிற வழியெல்லாம் உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வன் ஒருவர் இருக்கிறாரு. உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நீங்கள் எப்பொழுது என்னோடு பேசுவீர்கள், நீங்களும் பரலோக விருந்துக்கு வர வேண்டும் என்று ஆசையாய் காத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார். அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்பா நீ போற வர நல்லதுப்பா, உனக்கு வாகனம் வந்துருச்சு, நல்லது. இன்னைக்கு என்னையும் மறந்துட்டியே. 3வது ஒரு ஆளை சொல்லுகிறார் பாருங்களேன். 9வது சொல்லுகிறார், நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிட்டேன், கல்யாணம் ஆயிட்டு எனக்கு, அப்படித்தானே இல்லையா? ஆமாம். பாருங்க, நீங்கள் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சபைகளும் நடக்கிறது. கல்யாணம் ஆக வரைக்கும் இந்த வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்க அந்த சர்ச்சில் பாய் விரிக்கிறது என்ன, அந்த சர்ச்சை கழுவுறது என்ன, தூக்குறது என்ன, சர்ச்சைக்கு ஆளாக போகிறது, அங்கே பாடம் வாசிக்கிறது, ஐயோ பெரிய ஜபம் பண்ணுறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லும், எங்க பிரதர் வர முடியுது, கல்யாணம் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஏம்மா இப்போ ஜோம் பண்ணுவீங்களா தம்பி, ஜபம் இருக்குதா, உன்னைய உருவாக்கி உன்னை ஆசீர்வதித்த தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? நீ கண்ணீரோட ஒருவரும் கவனிக்காதப்போ, அழுது புரண்டப்போ, உன்னை ஆறுதல் படுத்தி நீ வாழ வேண்டாம் நினைச்சப்போ, நீ வாழணும், நீ வாழுவ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னோடு நான் வருவேன் என்று சொன்ன தேவன் ஞாபகத்தில் வருகிறாரா? நிறைய பேருக்கு மறந்து போயிருது திருமணமாகையும். ஒருவேளை அந்த சொன்ன 3 பேர்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்களோ, விருந்துக்கு தாயா கூப்பிடுதாரு.
பரலோக ராஜ்யத்தில் யுக யுகமாய் என் எஜமானுடைய அருகில் இருந்து நீ அவரோடு அரசாட்சி செய்ய, நீ அவரோடு இருக்க தேவன் உன்னை விரும்பித்தான் அழைக்கிறார். வா விருந்துக்கு. போக்கு சொல்லாதே. விதவிதமான போக்கை சொல்லி கொண்டு இருக்கிறாய். எனக்கு வேலை கிடைச்சது, தூரத்தில் கிடைச்சிருச்சு, நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எப்படி நான் ஆலயத்துக்கு போவேன்? ஐயோ, நான் எனக்கு ரொம்ப டயர்டு, அன்னைக்கு தான் ரெஸ்ட் நாள். இன்றைக்கு உன் ஜீவன் போனால் எங்கே போவாய்? நிச்சயமில்லாத உலகம் இந்த உலகம். இருக்கிறதோ கேரண்டி இருக்கிறதோ? மனித உயிருக்கு கேரண்டி இருக்கிறதோ? 50 ரூபாய்க்கு வாங்குற பல்புக்கு கேரண்டி இருக்குதுயா. 50 ரூபாய்க்கு வாங்கினா போதும் 1 வருஷம் இருக்குங்க. 100 ரூபாய்க்கு வாங்கினா போதும் 2 வருஷம் இருக்குங்க. இந்த சரீரத்துக்கு கேரண்டி உண்டா? நிச்சயமில்லாது இருக்கிறது, நிச்சயமில்லாது இருக்கிறது. நித்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை தெரிந்து கொண்டு நித்தியராம் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க இருக்கிறேன். கேரளாவிலே லாட்டரி விற்கிற ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கொண்டு போன ஒரு மனிதர் சொல்லியிருக்கிறார், ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் குடும்ப பிரச்சனையில் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். இந்த தேவனிடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள், உன் குடும்ப பிரச்சனையெல்லாம் போயிருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு 2 பிள்ளைங்க, 2 கீழ்ப்படியில், என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நான் ஏன் வாழணும், ஐயோ எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் புலம்பும் பொழுது இந்த ஊழியர் போய் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பு, அவர் உனக்கு ஆறுதல் தருவார். இன்றைக்கு நீ ஜெபித்து பாரு. இன்னும் 3 மாதத்துக்குள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்றால், நீ நினைத்து என் ஆண்டவர் இணைத்த அந்த குடும்பம் உன்னோடு சேரவில்லை என்றால், நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து பார் என்று சொல்லியிருக்கிறார், சேரும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது போலே நடந்து விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஊழியர் சொன்னது போலே 3 மாதத்துக்குள்ள அவருடைய குடும்பம் அவரை சேர்த்து கொண்டது. பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கொண்டார்கள். குடும்பமாய் சந்தோஷமாய் இருந்த நபருக்கு மறுபடியும் ஒரு யோசனை வந்துச்சு, ஐயோ, நம்மை போல நிம்மதி இல்லாமல் நம்ம போல வாழ்க்கை கசந்து நிறைய பேர் இருக்கிறான், இவங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் ஒரு பிட் நோட்டீஸ் அடித்தார். சமாதானம் தரும் இயேசுன்னு சொல்லி அவருக்கு தெரிந்த வசனங்களை போட்டு உடனே ஒவ்வொரு ஊராக போய் டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஊழியராய் மாறிட்டார். 2 வருஷம் கழிச்சிச்சு. அவருக்குள்ளே பிசாசு பையா சொல்லுவான், அப்படி தானே, ஊழியத்துக்கு ஓடுறதவெல்லாம் கட்டாயம் பிசாசு வந்து சொல்லுவான், நீ என்னத்துக்குப்பா ஓடுத, ஓடி பிரயோஜனம் என்ன, உன்னை போல ஓடினவன் வீடு மேலே வீடு வாங்கிட்டான், கார் போல கார் வாங்கிட்டான், நீ எதுக்கு ஓடுத, நீ ஏசுன்னு புலம்பி உனக்கு என்ன கிடைச்சது சொல்லுதாங்களா? இந்த ஏசுக்கான்னு சொல்லி உனக்கு என்ன லாபம் சொல்லுதாங்களா? இதே போல் சொன்னாங்க. அங்கே எப்படி சொன்ன தெரியுமா? அந்த பிசாசு போய் சொல்லி, நீ 2 வருஷம் அலைஞ்சேடா, இன்னையோட 2 வருஷம் முடிஞ்சு வச்சு, டாக்ஸ் கொடுத்து வீடு விடா ஊரா அலைஞ்சு 2 வருஷம் ஆயிட்டு, ஒருத்தராது நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் ஐயா, இந்த ஆண்டவர் நல்லவர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தராது உன்ட்ட பேசினாங்களா? நீ கொடுத்த ஊரில் இருந்து உன்ட்ட ஒருத்தராது பேசினாங்களான்னு சொல்லியிருக்கிறார். இவருக்கு அப்போ உடனே உணர்வு வந்துருச்சு, ஆமாம்ல, நம்மளும் இந்த ஊர் அந்த ஊர் எல்லா ஊருக்கும் போனோமே, ஒருத்தரும் மறுபடியும் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்கலையேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு வெக்கமாயிட்டு, வேண்டாம், இனிமே இந்த ஊழியை வேண்டாம், மறுபடியும் லாட்ரி விற்போம்னு சொல்லி லாட்ரி விற்கிறார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 3 வருடம் கழித்து ஒரு நபர் நோட்டீஸை கொடுக்குறார், ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். நானும் இப்படித்தான் ஐயா லாட்ரி விற்றுக்கிட்டு இருந்தேன் ஐயா, லாட்ரி விற்றுக்கிட்டு இடம் வீட்டும் அப்படி தான் இருந்துச்சு ஐயா. அப்போது ஒரு லாட்ரி கடைக்காரன் வீடு, அவன் மனைவி பிரிஞ்சு பிள்ளைகள் பிரிஞ்சிருந்துருக்காங்க. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அந்த ஆள் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார் ஐயா, இப்போ நானும் சந்தோஷமாக இருக்கேன் ஐயா, நான் நல்லா இருக்கேன், அதனால தான் அந்த லாட்ரி கடை பார்த்தே கொடுக்கணும் இருக்கார். இவருடனே சொல்லியிருக்கார், ஆமாம், நான் பண்ணாத ஊழியமாக நீ பண்ணிட்ட, எனக்கும் தான் ஆண்டவர் தொட்டார், நானும் தான் 2 வருஷம் ஊழியம் பண்ணினேன்
அப்படின்னா எந்த இடத்துல இருந்து நீ எங்கே போனேன்னு கேட்டிருக்கிறார். இந்த ஊருக்கு. இவர் சொல்லியிருக்கிறார் முதல்ல உன்னை போகல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உடனே சொல்லியிருக்கார் இவர். அப்போ அந்த நோட்டீஸ் கொடுத்தது யார்? இவர் சொல்லியிருக்கிறார் இந்த தலைப்பு சமாதானம் தரும் தெய்வம் என்று சொல்லி ஒரு நபர் எனக்கு நோட்டீஸ் கொடுத்தார், அவருடைய பெயர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் நீ சொல்லியிருக்கார் நீ அப்போ 2 வருஷத்துக்கு மட்டும் எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் அந்த ஊழியக்காரன். அப்போ அவர் சொன்னாரா, ஏயா 10 நம்பர் தானேயா ஃபோன் நம்பரு, நீ 9 நம்பர் தானேயா அடித்து கொடுத்துருந்த, நீ 9 நம்பர் தானே அடித்து கொடுத்துருந்த, நீ 10 கொடுக்கலையே, நான் எத்தனையோ முறை உன்னை தொடர்பு கொள்ள விரும்பினேன், எனக்கு நம்பர் தெரியலையா அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், நாம் கொடுத்த வசனம் அங்கே விளைந்து கொண்டு இருக்கிறது. என் சகோதரியே சகோதரனே, நீ மற்றவர்களுக்காய் செய்த ஜெபம் விளைந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உறங்கலாம், நீ விதைத்த உன் சுவிசேஷ விதை உறங்காது. என் சகோதரனே சகோதரியே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீ என்ன ஒருவேளை தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். உன் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அறிவித்த அறிவிப்பு ஒரு நாளும் உறங்காது. மறந்து போகாதே. பொல்லாத பிசாசன பொய்யன் சொல்லுகிறதை கேட்டு நீ வீட்டில் இருந்து விட்டாயோ, இனி உனக்கு ஊழியர் தேவையில்லை, உன் ஊழியத்தில் அறுவடை இல்லை, உன் ஊழியத்தை ஆண்டவர் நேசிக்கலன்னு சொல்லுதை நீ நம்பி விட்டாயோ, பொய்யன் நான் உன்னோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு நீ விருந்துக்குவா. ஒருவேளை நீ சொல்லலாம் ஊழியத்துக்கு போன பிரச்சனை. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நிஜமான் தம்முடைய வல்லமையை நிரூபிக்கும் பொழுது அநேகர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்பு எனக்கு பேசுவாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜோம் பண்ண போனேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் வருத்தம். ஏம்மா உன்னை கொஞ்சம் சோதிக்கக்கூடாதா? ஒரு அற்பமான ஒரு வேலைக்கு எத்தனை இன்டர்வியூ வைக்கிறாங்க, கொஞ்சம் சகிச்சுக்கோயேன் அப்படின்னு. பின்புதான் உணர்ந்து விட்டு சொல்வார்கள், இன்றைக்கி நான் எவ்வளோ எப்படி இருக்கேன்னு தெரியுமா, என் வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா என்று சொல்வார்கள். என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு அவரை தேடு. சகோதரியே, இன்றைக்கு அவரை தேடுங்கள். ஐயாம்மா, இன்றைக்கு இந்த தேவன் உங்களை விருந்துக்கு அழைக்கிறார். ஆயத்தப்படுங்கள், கண்களை மூடுங்கள். மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, எத்தனையோ முறை சோர்ந்து போயிட்டோம்ப்பா. பொல்லாத பையன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, ஐயோ மனுஷன் மூலமாக பேசின பேச்சை கேட்டு ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டோம், ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டோம், வேதத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டோம். மன்னிங்கப்பா, இனி உமக்கு பிரியமாய் நான் வாழ்வேன். நம்புங்க டேடி, சொல்லுவீங்களா? நம்புங்கப்பா, என்னை நம்புங்க டேடி, நமக்கு பிரியமா வாழ்வேன்ப்பா, உமக்கு சாட்சியை நீ இருப்போம்ப்பா. நம்புங்க. நாம் மயப்படட்டும், வியாதிகள் விலகட்டும், சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், சகல நாச மோசங்களுக்கும் இந்த பிள்ளைகளையும் நீர் மறைத்து கொள்ளும் பிதாவே.